மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் அனைவரும் இதோ இரக்கத்தின் ஆண்டவருடைய அற்புதமான சன்னிதானத்திலே நாம் அனைவரும் கூடியிருக்கின்றோம். திரு இருதய ஆண்டவர் அழகாக சிரிக்கின்றார், நம் ஒவ்வொருவரையும் பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நாம் மட்டும் ஏன் சோகமாக இருக்கோன்னு தெரில. நாம் ஒவ்வொரு முறையும் இன்றைய நாள் தியானித்தது போல கல்வாரி பலியை நோக்கி வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரோடு ஒன்றாக இணைகின்றோம் என்ற உணர்வோடு இந்த திருப்பலியிலே நாம் இணைவோம். ஆண்டவருடைய இரக்கம் நம் ஒவ்வொருவருடைய இதயத்தையும் ஊடுருவி பாய்கின்றது. இரக்கத்தின் ஆண்டவரை உற்று நோக்குகின்ற பொழுதெல்லாம் இரக்கத்தின் ஆண்டவருடைய ஒளியானது நம் இதயத்தை ஒளிர செய்கின்றது. இதயம் ஒளிர்கின்ற பொழுதெல்லாம் முகத்திலும் புன்னகை, மகிழ்ச்சி, ஆனந்தம். ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் இறைவனுடைய இரக்கத்தை இந்த திருப்பலியிலே நாம் முழுமையாக உணர வேண்டும், அனுபவிக்க வேண்டும். யாரை தேடி வந்தீர்கள்? ஆண்டவர் இயேசுவை தேடி வந்தீர்கள். சிலர் கண்டுவிட்டார்கள், சிலர் கண்டுகொள்ள வேண்டும் என்று கவலையோடு இன்னும் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தேடி கண்டுபிடித்த பிறகும் சிலர் தொலைத்து விட்டார்கள், மீண்டுமாக தேடுகிறார்கள். இப்படி தொடர்ந்து 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 அந்த ஒருவரை மட்டுமே நம் வாழ்வு முழுவதும் தேடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் அவர் நம்மை என்றுமே கைவிடுவதில்லை. அவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை மட்டும் நாம் ஒரு நொடி பொழுது உணர்ந்து விட்டோம் என்றால் அவரோடு இருந்து விடலாம் என்று நாம் முழு வாழ்வையும் கொடுத்து விடுவோம். ஆகவே இறைவனை முழுமையாக நமக்குள் தேடுவோம், நமக்குள் தான் இருக்கிறார் என்பதை உணர்வோம். ஒரு முறை உணர்ந்து விட்டால் அவரோடு நிச்சயமாக வாழ்ந்து விடலாம், இறந்து விடலாம். ஏன், இறந்த போதும் அவரோடு தான் உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்போம் என்பதை நாம் உணர இந்த திருப்பலியிலே நாம் முழுமையாக பங்கெடுக்க நமது பல்வேறு எண்ணங்கள், கருத்துக்கள், எல்லா கவலைகள், துன்பங்கள் அனைத்தையும் இறைவனுடைய பலிபீடத்திலே வைப்போம். நம்மையே காணிக்கையாக கொடுப்போம். பலி அருட்சகோதரர் அழகாக விளக்கி கூறினார் என்று பலி செலுத்துவது, நம்மையே கொடுப்பது, இறைவனின் திருவுளத்தை நாம் நிறைவேற்ற நாம் உண்மையாக முன்வருவது. ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற நம்மையை நாம் பலியாக கொடுப்போம். இதோ இந்த திருப்பீடத்திலே நம்மை அர்ப்பணித்து நம்மை பலி கொடுக்காமல் தடையாக இருக்கின்ற நமது பாவங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் நாம் இறைவனுடைய பாதத்தில் வைத்து இரக்கத்தை இறைஞ்சி மன்றாடி இறைவனோடு ஒன்றிணைய நாம் மகிழ்வோடு திருப்பலியில் நாம் இணைவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நீலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, இரக்க பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20. உயிருள்ள இறை திரு வார்த்தைகள் 1 முதல் 17 முடிய. மோசே மக்களிடம் கூறியது: கடவுள் அறிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அடிமை வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தலாகாது. மேலே விண்வெளியில், கீழே மண்ணுலகில், பூமிக்கடியே நீர்த்திரளில் உள்ள யாதொன்றின் சிலையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்து கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்து என் விதிமுறைகளை கடைபிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. 6 நாள்கள் நீ உழைத்து உன் அனைத்தையும் வேலை செய்வாய். 7ஆம் நாளோ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கான ஓய்வு நாள். எனவே அன்றும் நீயும் உன் மகளும் மகனும் உன் அடிமையும் அடிமை பெண்ணும் உன் கால்நடைகளும் உன் நகர்களுள் இருக்கும் அந்நியனும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். ஏனெனில் ஆண்டவர் 6 நாளில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் கடலையும் அவற்றிலுள்ள அனைத்தையும் படைத்து 7ஆம் நாளில் ஓய்வெடுத்தார். இவ்வாறு ஆண்டவர் ஓய்வு நாளுக்கு ஆசை வழங்கி அதனை புனிதப்படுத்தினார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் உன் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி.
அஞ்சாமல் நிற்பவன் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? வாக்குறுதி என்றும் மாறாதவர், வார்த்தையில் வஞ்சகமில்லாதவர். வாக்குறுதி என்றும் மாறாதவர், வார்த்தையில் வஞ்சகமில்லாதவர். அவரே இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வதித்திடுவார். அவரே இறைவன் என்றும் அனைத்து ஆசீர்வதித்திடுவார். ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அஞ்சாமல் நிற்பவர் யார்? அருள் நிறைந்த அவர் ஆசிகளை அன்றாடம் பெறுபவர் யார்? அன்றாடம் பெறுபவர் யார்? அன்றாடம் பெறுபவர் யார்? இரண்டாம் வாசகம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையே பறைசாற்றுவோம். அவரது சிலுவை யூதருக்கு தடைக்கல், அழைக்கப்பட்டவருக்கோ கடவுளின் ஞானம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தை 22 முதல் 25 வரை. சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றியே பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. மனித வலிமையை விட அவருடைய வலிவின்மை வலிமை மிக்கது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் எழுந்து நிற்போம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமை மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆண்டவரே, நித்திய மகிமையின் மன்னரே, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 13 முதல் 25 முடிய. யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில்
ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டான். அப்பொழுது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலிலிருந்து துரத்தினான். ஆடு மாடுகளையும் விரட்டினான். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டான். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்து சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இறை இயேசுவிலே பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்கள் உங்களையும் என்னையும் உயிருள்ள தூய்மையான ஆலயங்களாக மாற அழைக்கின்றது. உயிருள்ள தூய்மையான ஆலயங்களாக மாற அழைக்கின்றது. இன்று தவக்காலத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே பயணித்து கொண்டிருக்கின்றோம். முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே இயேசு கிறிஸ்து பாலைவனத்தில் சோதிக்கப்படுகின்றார். அந்த வாசகத்தை தான் நாம் தியானித்தோம். பாலைவனம் சோதனையின் ஒரு களமாக இருக்கின்றது. டெசர்ட் இஸ் a place of testing. பாலைவனத்திலே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படுகின்றார். முதல் ஞாயிறு. 2ஆம் வாரத்தின் தவக்கால ஞாயிறிலே இயேசுவை மலையிலே காண்கின்றோம். தாபோர் மலையிலே காண்கின்றோம். தன்னையே அவர் உருமாற்றுகின்றார். மவுண்டன் இஸ் a place of listening. மலையானது இறைவனின் குரலை செவி மடுப்பதற்கு நம்மை தயாரிக்கின்றது. முதல் வாரம் பாலைவனம் சோதனை களம், 2வது வாரம் மலையிலே இறை தந்தையின் அந்த குரலை, அந்த திட்டத்தை இறைவன் செவிசாய்க்க நமக்கு உதவுகின்றது. இன்று தவக்காலத்தின் 3ஆம் ஞாயிறு. பாலைவனத்திலே இருந்த இயேசு, மலையிலே ஜெபித்த இயேசு, இந்த நாளிலே கோவிலிலே அவரை நாம் கண்டடைகின்றோம். இந்த எருசலேம் ஆலயம் ஒரு இறை பிரசனத்தின் இருப்பிடமாக இருக்கின்றது.
ஆகவேதான் கூறினேன், டெசர்ட் இஸ் a place of testing, mountain is a place of listening, temple is a place of divine presence. ஆலயம் இறைவனின் அளப்பரிய அந்த பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. மேலுமாக பார்க்கின்ற பொழுது இன்று நமக்கு சிந்திக்க கொடுத்திருக்கின்ற அந்த அற்புதமான நற்செய்தி, இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார். இந்த நிகழ்வானது 4 நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் நம்ம சிந்தனைக்கு இன்று தாயாம் திரு அவை 4ஆம் நற்செய்தியான யோவான் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். இந்த 3 ஒத்துமை நற்செய்திகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3லும் இந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது இந்த நிகழ்வானது புனித வாரத்திலே நடைபெறுகின்றது. இயேசு வெற்றி வீரராக எருசலேமுக்கு நுழைகின்றார். அதற்கு அடுத்தபடியாக இந்த ஆலயத்தை அவர் தூய்மைப்படுத்துகின்றார். யூதர்கள் அவரை பழிவாங்க வேண்டும் என்று ஆசிக்கின்றார்கள். ஆகவே அதனைத் தொடர்ந்து இயேசுவின் பாடுகளுக்கு நம்மையே நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனால் யோவான் நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது இந்த இயேசு ஆலயத்தை தூய்மைப்படுத்துவதை தொடக்கத்திலேயே வைக்கின்றார். 2ஆம் அதிகாரத்திலே முதலாக இயேசு ஒரு அருள் அடையாளம் செய்கின்றார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகின்றார். அங்கிருந்து கப்பர்நாவுமுக்கு செல்கின்றார். பாஸ்கா காலம் அந்த நாள் அண்மையில் நிகழ்வதால், அண்மையில் வருவதால் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்கின்றார். அங்கு சென்ற பொழுதுதான் இன்று நாம் வாசிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை தூய்மை செய்கின்ற அந்த நிகழ்வானது நடைபெறுகின்றது. மேலுமாக நாம் பார்க்கின்ற பொழுது இங்குதான் இயேசுவை ஒரு கோபக்காரராக பார்க்கின்றோம். ஏன் இயேசு கோபப்பட வேண்டும்? கண்டிப்பாக ஆலயத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். யூதர்களுக்கு ஆலயம் உயிர் நாடியாக இருந்தது. யூதர்களுக்கு அந்த எருசலேம் ஆலயம் உயிர் மூச்சாக இருந்தது. அந்த எருசலேமையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் ஒரே ஒரு ஆலயம்தான் இருந்தது. அதுதான் எருசலேம் ஆலயம். அதை தவிர அனைத்தும் தொழுகை கூடங்கள் தான் இருந்தன, சினகாக்ஸ். ஒரே ஒரு ஆலயம் மையம், அதனை சுற்றி மற்ற அனைத்தும் தொழுகை கூடங்கள். இந்த சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்துகின்றார். விவிலிய வரலாறிலே பார்க்கின்ற பொழுது முதலாக இந்த எருசலேம் ஆலயமானது சாலமோன் அரசரால் கட்டப்படுகின்றது. தாவீது அரசர் இறைவனுக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஆசித்தார். ஆனால் இறைவன் கூறுகின்றார், உன் புதல்வன் சாலமோன் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுவான். உன்னுடைய கைகள் குருதிப்பட்ட கைகளாக இருக்கின்றது. உன்னுடைய வாழ்நாளிலே எண்ணற்ற போர்களை நீ போர் புரிந்து உனது கைகள் இரத்த கரையாக இருக்கின்றன. ஆகவே நீ எனக்கு ஒரு ஆலயம் கட்ட மாட்டாய், மாறாக உன் மகன் சாலமோன் எனக்கு ஒரு ஆலயம் கட்டுவான் என்று இறைவன் ஆசிக்கின்றார். சாலமோனும் முதலாக அந்த எருசலேம் ஆலயத்தை கிமு 950 அந்த நூற்றாண்டிலே அந்த ஆண்டிலே கட்டுகின்றார். நமக்கு தெரியும், பல வருடங்கள் கழித்து பாபிலோனியர்கள் அந்த ஆலயத்தை தகர்க்கின்றார்கள். அந்த இஸ்ரேல் மக்களை அவர்கள் அடிமைகளாக நாடு கடத்துகின்றார்கள். அந்த ஆலயம் சுக்கு நூறாக போகின்றது. மீண்டுமாக அவர்கள் திரும்பி வந்தவுடன் செருபபேல் ஒரு ஆலயத்தை கட்டுகின்றார். இந்த உடைந்து போன சுக்குநூறாக போன ஆலயத்தை எஸ்ரா, நெகேமியா போன்ற இறைவாக்கினர்களின் காலத்திலே மக்களை ஒன்று சேர்ந்து அவர் இந்த 2ஆம் முறையாக இந்த எருசலேம் ஆலயத்தை கட்டுகின்றார். அதுக்கு பின்பாக ஏரோது அரசன் இருந்த ஆலயத்தை
46 ஆண்டுகளாக புதுப்பிக்கின்றார். இந்த ஒரு பின்புலத்தில் தான் இந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயம்தான் கடைசியாக கிபி 70ஆம் நூற்றாண்டிலே ரோமியர்களால் தகர்க்கப்படும். அதுதான் அந்த ஆலயத்தின் முடிவாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த பின்புலத்தில் தான் இயேசு இவர்களை விரட்டுகின்றார். கயிற்றை எடுத்து சாட்டை பின்னி அங்கிருந்த ஆடு மாடு விற்று கொண்டிருந்த அந்த நபர்களையும், நாணயங்களை மாற்றி கொண்டிருந்த அந்த நபர்களையும், புறாக்களை விற்று கொண்டிருந்த அந்த நபர்களையும் இயேசு விரட்டுகின்றார். அற்புதமாக கூறுகின்றார், இது என் தந்தையின் இல்லம், இதை சந்தையாக்காதீர்கள். இது வாழும் தந்தையின் இல்லம், இதை சந்தையாக்காதீர்கள். இதுதான் அவரது கோபமாக இருந்தது. ஏன் இயேசு கோபப்பட வேண்டும்? அப்படி என்னதான் இந்த ஆலயத்திலே நடந்தது? இந்த எருசலேம் ஆலயத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது 2 கிரேக்க வார்த்தைகள் நமக்கு இதை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள உதவுகின்றது. ஒன்று ஹெய்ரோன், இன்னொன்று நாவோஸ். ஹெய்ரோன் என்று சொல்லுகின்ற பொழுது அது தூயகத்தை குறிக்கின்றது. ஹோலி ஆஃப் ஹோலிஸ், தூயகத்தை குறிக்கின்ற ஒரு இடமாக இருக்கின்றது. ஆனால் நாவோஸ் என்று கூறுகின்ற பொழுது ஜென்ரலாக பொதுவாக ஒரு கோவில், ஒரு ஆலயம், டெம்பிள், இதை குறிக்கின்றது. இயேசு இந்த ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது நிறைய முறைகேடுகள் இருக்கின்றன. இந்த ஆலயத்தின் பகுதிகளை பார்க்கின்ற பொழுது பல்வேறு பகுதிகளாக இந்த ஆலயம் பிரிக்கப்பட்டிருந்தது. முதலாவதாக உள்ளே மையத்திலே அந்த தூயகம் இருந்தது. தலைமை குரு வருடத்திலே ஒரே ஒரு முறைதான் அந்த தூயகத்திற்குள்ளே அவர் செல்வார். இரண்டாவது பகுதியை பார்க்கின்ற பொழுது அந்த பலிபீடம் இருந்தது. அந்த பலிபீடம் தான் ஹெய்ரோன். இந்த பலிபீடத்தில் தான் ஒவ்வொரு நாளும் ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் பலி கொடுப்பார்கள். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது தூயகம், அதனை தாண்டி பலிபீடம் இருக்கின்றது, அதனை தாண்டி குருக்கள் வசிக்கக்கூடிய அந்த முற்றம் இருக்கின்றது. கவுன்சில் ஆஃப் பிரீஸ்ட் என்பர், அதாவது குருக்கள் இறைவனை தொழுவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு பகுதி. அதனையும் தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது யூதர்களுக்கான ஒரு பகுதி இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக பெண்களுக்கான ஒரு பகுதி இருக்கின்றது. கடைசியாக 6வது பகுதி புறவினத்தார் மற்ற சமயத்திற்கான ஒரு பகுதி. இந்த புறவினத்தார் மற்ற சமயத்தை சார்ந்து வாழ்ந்த இந்த பகுதியில்தான் என்ன நடந்தது என்று பார்க்கின்ற பொழுது இந்த கடையானது ஆடு மாடுகளை வைக்கின்ற அந்த சந்தை, நாணயத்தை மாற்றுகின்ற இடம், புறாக்களை விற்கின்ற இடம் அமைக்கப்பட்டிருந்தது. மற்ற எந்த இடத்தையும் அவர்கள் கை வைக்கவில்லை. மாறாக புறவினத்தார் ஆண்டவரை தேடி தரிசிக்க வருகின்ற அந்த கடைசி பகுதியிலே இவர்கள் இதை சந்தையாக மாற்றுகின்றார்கள். ஆகவேதான் இறைவன் கோபிக்கின்றார். முதலாவதாக நாம் இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இந்த ஆடு மாடுகள், அந்த புறா விற்போரிடம் நிறைய முறைகேடுகள் இருந்தது. நாம் நன்கு அறிவோம். அனைவரும் காணிக்கை செலுத்த வேண்டும் என்று தங்கள் ஊரிலிருந்து ஆடுகளையும் மாடுகளையும் அவர்கள் வளர்த்து கொண்டு பலி செலுத்துவதற்காக வருவார்கள். ஆனால் இந்த ஆலயத்தில் இருக்கின்ற குருக்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இந்த மாடு சரியானதாக அல்ல, நீங்கள் இறைவனுக்கு பலி செலுத்துகின்ற பொழுது சிறந்ததை தர வேண்டும், அதை நாங்கள் தான் வைத்திருக்கின்றோம். ஆகவே நிறைய பணம் கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. ஆகவே ஏழைகள் வஞ்சிக்கப்படுகின்றார்கள். இதுதான் இந்த அநீதியை இயேசுவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கடைசியாக அந்த நாணய மாற்றுவோர்களும் முறைகேடு செய்கின்றார்கள். குறிப்பாக நாம் அறிவோம்,
18 வயது நிரம்பிய ஒவ்வொரு ஆண் யூதரும் எருசலேம் ஆலயத்திற்கே சென்று அந்த காணிக்கையை செலுத்த வேண்டும். நிறைய இடங்களிலிருந்து இந்த மையமான இந்த எருசலேம் ஆலயத்திற்கு அவர்கள் அலைக்கடலென திரண்டு வருவார்கள். வில்லியம் பார்க்லே கூறுகின்றார், ஒவ்வொரு பாஸ்கா அந்த காலத்திலும் அந்த நாளிலும் சராசரியாக 1.5 லட்சம் முதல் 2 லட்சம் இந்த ஆலயத்தை சந்திப்பார்களாம். அவர்கள் காணிக்கையாக செலுத்துகின்ற பொழுது அவர்கள் பயன்படுத்தியது ரோமையர்கள் வைத்திருந்த நாணயம். ஆனால் கோயில் அதிகாரிகள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அந்த நாணயத்திலே சீசரின் உருவம் இருக்கின்றது. சீசரின் உருவம் இருக்கின்ற காரணத்தினால் அதை அவர்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதற்கு மாறுபாடாக அவர்கள் அந்த ரோமியர்கள் வைத்திருக்கிற நாணயத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் ஷெக்கேல் எனப்படும் அந்த நாணயத்தை மாற்ற வேண்டும். இதிலும் ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டார்கள். இதிலும் தலைமை குருக்களுக்கு ஒரு பகுதி இருந்தது, நிறைய லாபம் இருந்தது. இங்கும் முறைகேடு. இதனால்தான் இயேசு கோபிக்கின்றார். தந்தையின் இல்லம் ஜெபத்தின் வீடாக இருந்தது. தந்தையின் இல்லம் இறை மாட்சிமை பொருந்திய இடமாக இருந்தது. தந்தையின் இல்லம் அவரை நோக்கி வருபவர்களுக்கு ஆறுதல் தருகின்ற தலமாக இருந்தது. ஆனால் இந்த தலைமை குருக்கள் அந்த புனிதமான இடத்தை சந்தையாக்கிவிட்டார்கள். இந்த உன்னதமான ஆலயத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி விட்டார்கள் என்று இயேசு கோபிக்கின்றார். ஆம், இயேசுவிலே பிரியமான அன்பு உறவுகளை, இன்றைய நாள் நமக்கு தருகின்ற பாடமும் அதுதான். நாம் நமது கோபத்தை எவ்வாறு கையாள்கின்றோம்? அப்படியாக நமக்கும் கோபம் வருகின்றது. ஆனால் நம் கோபம் இயேசுவை போன்று பிறர் நலன் பேணுகின்ற கோபமாக இருக்கின்றதா, அல்லது என் வீடு என் சொத்து என்று சுயநலத்திற்காக நாம் கோபப்படுகின்றோமா என்ற ஒரு சிந்தனையை சிந்தித்து பார்க்க அழைக்கின்றோம். ஆகவே தொடர்ந்து இந்த கல்வாரி திருப்பலியிலே நாம் நம்மையே உயிருள்ள தூய பலியாக கொடுப்போம். நீங்களும் நானும் இந்த அநீதிகளுக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது, அந்த இறைவனின் ஆலயத்தை தூய்மையாக வைக்கின்ற பொழுது, நீங்களும் நானும் இயேசு கூறியது போல நாம் உயிருள்ள தூய உன்னத பலியாக அந்த தெய்வீக பிரசன்னத்திலே நம்மையே ஒப்படைப்போம். அந்த வரத்திற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. எழுந்து நிற்போம். விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவு அளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள்
எங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறி, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இன்னைக்கு உன் நாவின் வழியாக உன் உடலுக்கு வந்திருக்கிறார். அவருடைய குரல் கேட்க கண்களை மூடி காதுகளை திறந்து பார். நலம் பெற விரும்புகிறாயா என்று. காண்பவர்களிடமெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தை கேட்குற, பேசுகிற, பல ஜெப விண்ணப்பங்களை எழுப்புற. இப்பொழுது உன்னிடம் ஆண்டவர் கேட்கிறார், உடல் நலம் பெற விரும்புகிறாயா? மன நலன் பெற விரும்புகிறாயாம்? ஆன்ம நலன் பெற விரும்புகிறாயாம்? உறவுகளில் நலன் பெற விரும்புகிறாயாம்? பொருளாதாரத்தில் நலம் பெற விரும்புகிறாயாம்? உனது பண்புகளில் நலம் பெற விரும்புகிறாயாம்? உனது ஆசைகளில் நலன் பெற விரும்புகிறாயாம்? நீ படிக்கும் இடத்தில் நலன் பெற விரும்புகிறாயாம்? வேலை செய்யும் இடத்தில் நலன் பெற விரும்புகிறாயாம்? இந்த ஆண்டவருக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? புலம்ப போறியாம்? இல்லை உண்மையாவே நலம் பெற விரும்புகிறேன் என சொல்ல போறியா? உன்னிலே எழுந்தருளிக்கும் ஆண்டவர், அவர்கிட்ட பேசு. நலம் பெற விரும்புகிறேன் என்று ஒரு நிமிடம். The mighty, the powerful Lord is there with you and in you. கிட்ட வந்து நின்றுட்டார். புரிஞ்சிக்காத அந்த நோயாளியை போல உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் புரிஞ்சிக்காம இருக்கிறியா? அவரிடம் பேச பழகு. நலம் பெற விரும்புகிறாயா? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்த? உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்தேன்? எனக்காக மரித்தீரே, உனக்காக நான் என்ன செய்தேன்? உனக்காக நான் என்ன செய்தேன்? தன் மரணத்தின் வழியாக அருளை நிரம்ப தந்தவர், தன் மரணத்தின் வழியாக, உயிர்ப்பின் வழியாக, பாடுகள், மரணம், உயிர்ப்பின் வழியாக அருளை நிரம்ப தந்த ஆண்டவர் உனக்காக அதை செய்தார். அவருக்காக என்ன செய்தாய்? அவரை நம்பினாயா?
அவருக்காக கூட எதையும் செய்ய அவர் விரும்பலை. உனக்காக நான் இதை செஞ்சேன், அதை வாங்கிட்டு போனியான்னு கேட்குறார். அருளால் ஆண்டவர் தந்தார், நம்பிக்கையால் பெறுவோம். கண்களை திறப்போம், எழுந்து நிற்போம். இறுதி ஆசிரியருக்காக இறையேசுவிலே பிரியமானவர்களே, நன்றிய நேரம் வெறும் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த நைட் விஜிலே, இரவு கண் விழிப்பு அந்த ஜெபத்திலே எங்களை அழைத்து எங்களுக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை தந்த இந்த இல்லத்தின் இல்லத்தந்தை மற்றும் இந்த இல்லத்தின் இயக்குனர் அருட்தந்தை வர்கீஸ் பாரகல் அவர்களுக்கும் இங்கிருக்கின்ற அனைத்து வின்சென்ட் டி பால் சபை குருக்களுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் எடுத்திருக்கின்ற இந்த குருத்துவ பணியை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயல் அளவிலும் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவே